ஹாய் டியர், குட் மார்னிங். ஸோ டுடே வந்துட்டு ஜூனியர் பார்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா பிடிஎஸ் சாட் படி மண்டே வந்துட்டு ஜூனியர் பார்க்கு தான் ஒன் ஷாட் நம்ம போட வேணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் டைட்டில் யோசிக்கலங்க டியர். ஸோ அதனால் டைட்டில் வந்துட்டு டைட்டிலில் வைக்கிறேன். ஸோ தமிழில் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு குட்டி இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அப்படியே க்யூட்டாக அழகாக ஜப்பியாக இருப்பீங்க. ஓகே, சப்பியாக இருப்பீங்க. சப்பி சப்பி சபி சபி ஓகே, இப்படி வச்சுக்கலாம். நீர் எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ சப்பியாக இருப்பீங்க. அதனால் வந்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கே அப்படி நல்லா குழுக்கு முழுக்குன்னு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க பார்க்கறதுக்கே. ஓகேங்களா? இவ்வளோ க்யூட்டாக இருந்தாலுமே மேடமுக்கு வந்துட்டு ஒரு க்ரஷ் இருக்கார். ஸோ அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். கரெக்டாக டெய்லியும் அந்த டைம் ஆனால் அங்கே போய் பார்த்தே ஆகணும். அந்த ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நின்று பார்த்துட்டே தான் இருப்பீங்க. அவங்க உங்களை பார்த்ததே கிடையாது, பட் நீங்கள் தான் அவர் பார்ப்பீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு போகவே நீங்கள் வந்துட்டு ஓவராக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு சும்மா நிறைய காஸ்டியூம்லாம் வாங்குவீங்க, நிறைய மேக்கப் செட்லாம் வாங்குவீங்க. ஆல்ரெடி க்யூட் தான், பட் இருந்தாலும் நான் க்யூட்டை சேர்க்குறேன், அழகுக்கே அழகாக சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய மேக்கப்லாம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி சூப்பராக க்யூட்டாக இன்னும் அப்படியே அழகாக போவீங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, போவீங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்பீங்க ஆப்போசிட்டில். ஸோ அவர் நின்றுருப்பார். பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏற வரைக்கும் வெறிக்கி பார்த்துட்டே தான் இருப்பீங்க. பஸ் ஏறினதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவீங்க. இதே தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல, சரி ஓகே க்ரஷ் மட்டும்தான் போல், நம்ம வேணால் ஒரு 3 மந்த் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு 5-6 மாதம் பார்ப்போம். இதே மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா அழுத்து போச்சு அப்படின்னா விட்டலாம், இது வந்து க்ரஷோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே நீங்களே வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் மேடம் வந்து இன்றைக்கும் அந்த க்ரஷை பார்க்கறதுக்கு அப்படியே செம க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ரெடி ஆகிட்டு சரி ஓகே இன்றைக்கி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ கிளம்பி அந்த பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நிற்கிறீங்க. ஆனால் வந்துட்டு ஆப்போசிட்டில் உங்களோட க்ரஷை காணும். இத்தனை நாளில் வந்துட்டு ஒரு நாள் கூட அந்த மண்டே கூட, அதாவது சாட்டர்டே சண்டே கூட அவர் வராமல் இருந்தது கிடையாது. என்னது சடனாக இன்றைக்கி காணோம், உடம்புக்கு இது சரியில்லையா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கடவுளே இது க்ரஷோட நிறுத்திக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது வேண்டிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்க, ஆளையே காணோம், எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேராக ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு வேளை ஏதாவது பஸ்ஸில் இது வராங்களா இல்லை எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிற இடத்துல போய் தேடுவோம். பார்த்தீங்களா, ரீசனே இல்லைன்னா கூட அங்கே போய் தேடுவோம். ஸோ அந்த மாதிரி அங்கேயே போயிட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ சடனாக நீங்கள் இப்படி திரும்புறீங்க. ஸோ திரும்புறப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களோட க்ரஷ் நிற்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சுட்டே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. பட் அவர் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டு அப்படியே அதாவது தள்ளி நின்றுட்டு அவர் அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஐயோ என்கிட்ட பேசினாரா, ஐயோ எனக்கு வேறு கேட்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி செமையாக ஷையாகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிறப்போ அந்த அவருக்கு பக்கத்தில் தான் நிற்பீங்க. ஸோ உங்களை தாண்டி போய் கொஞ்சம் தூரம் நிற்கிறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பையன் வராங்க. ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்க பஸ் ஸ்டாப்லேயே வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது பேசுகிறது கேட்காத மாதிரி ஜஸ்ட் பஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் லிசன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது எதிர்ச்சியாக வந்துட்டு அந்த உங்களோட க்ரஷ் இருக்கார்ல, ஸோ அவரோட ஃப்ரெண்ட் இருந்து அப்புறம் லைஃப்பில் எப்படி போய்ட்டுருக்குது, ஏதாவது லவ் கிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்டது உங்களுக்கு அப்படியே வந்துட்டு காது இன்னும் ஷார்ப் ஆகிடுச்சு. என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காதெல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு அப்படி நல்லா கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், டேய் சும்மா சொல்லாத சொல்லு, யாரையாவது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு கடவுளே யாரையும் பிடிக்கூடாது, இல்லை என்ன மட்டும் பிடிக்கணும், எனக்கு தவிர வேறு யாரையும் பிடிக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே நின்றுருக்கீங்க. ஆனால் உங்களோட அந்த க்ரஷ் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு என் டேஸ்ட்டுக்கு யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே மூஞ்சி சோர்ந்து போச்சு. நான் இல்லையா அப்படின்னா, அது சரி இன்றைக்கி தானே என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தாரு, அது யாருன்னு கூட தெரியல அப்படின்னு மைண்ட் வைஸ் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எப்படின்னா அதுவும் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, நீங்களும் அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அவள் பார்த்தா அப்படியே செம்ம ஸ்லிம்மாக, அப்படியே பயங்கரமாக ஸ்லிம்முக்கே டஃப் கொடுப்பா போல். ஸோ அந்தளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கா, செம்மையாக வந்துட்டு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கா. நீங்கள் சப்பியாக இருக்கீங்க, அவள் ஸ்லிம்மாக இருக்கா. ஸோ அதை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் நீங்களும் பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக க்யூட்டு செம்ம அழகு, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சடனாக அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல கிடையாது. ஸோ அது வந்துடுச்சு. ஓகேவா, உடனே வந்துட்டு கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படின்னா இப்படி இருந்தால் தான் இவருக்கு பிடிக்குமா, நான் இப்படி இருக்கிறது அப்புறம் பிடிக்காதா, அதனால தான் ஜஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ தள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரா, ஐயோ அப்போ நான் எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி மைண்டெல்லாம் வந்துட்டு செட்டே ஆகிற ஒரு மாதிரி குழப்பிட்டே இருக்கிறீங்க.
ஸோ அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, டேய் என்னடா அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஏன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் சப்பியாக தான் பிடிக்கும் போல். ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏய் அப்படின்னா தான் அழகாக இருக்கும், பொண்ணுங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, பட் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம யாரையும் வந்துட்டு குறை சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருந்தால் பிடிச்சிருக்கும். ஸோ இவருக்கு வந்துட்டு அப்படி ஸ்லிம்மாக இருந்தால் பிடிக்கும் போல். இதை கேட்டதுக்கப்புறம் மேடம் வந்துட்டு ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் வந்து வச்ச மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தா நேராக ஒரு ஜிம்முக்கு தான் போகிறீங்க. அதாவது முதல்ல நடந்து போயிட்டுருப்பீங்க ஃபாஸ்ட்டாக, உங்கள் கண்ணு முன்னாடி எந்த ஜிம் வருதோ அந்த ஜிம்மில் பூந்துடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் நேராக போனதும் ஒரு ஜிம் இருக்குது, உள்ளே போய்ட்டு பூந்துடுறீங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னும் ஒரே மாதத்தில் நான் அவளை மாதிரி ஆகணும், இல்லை அவளை விட ஒல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நீங்கள் அங்கே போய்ட்டு எல்லாமே ரெஜிஸ்டர்லாம் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நாளையிலேருந்து இல்லை இன்னிலேருந்தே இந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு நான் ஒல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணு சரி ஓகே மேம், ஆனால் பட் நீங்கள் ஆல்ரெடி க்யூட்டாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. க்யூட்டாவாக இருக்கேன் நான்? ஐயோ இல்லை 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 நான் வந்துட்டு ஒல்லி ஆகணுங்க, ப்ளீஸுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு மேம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணுற ஜிம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. மேனிப்புலேட் பண்ணுற ஜிம்மா? என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? ஜிம்முக்கு எதுக்கு வருவாங்க? நல்லா வந்துட்டு ஒல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே வருவாங்க. வெயிட்டை ஏற்றணும்னு நினைக்கிறவங்களும் வருவாங்க, வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வருவாங்க. நீங்கள் என்னங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? ப்ளீஸுங்க எனக்கு மட்டும் எப்படியாவது வெயிட்டை குறைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணு அப்படி இல்லை மேம், நாங்கள் வந்துட்டு அதாவது எங்களோட ஓனர் வந்து ஜிம்மை வச்சுருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்பவே அவங்க வந்துட்டு ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நினச்சிட்டு உடம்பு குறைக்கிறது ஏற்றுறது இதெல்லாம் கிடையாது. அவங்க ஃபிட்டாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த ஹெல்த்தி அப்படிங்கிறனால ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதே தான், அது ஒரே ரீசனுக்காக தான் எங்கள் ஓனர் ஜிம் வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் பண்ணால் இழைச்சிருவாங்கல்ல, பரவாயில்லங்க நான் ஃபீஸ் கட்டிட்டல, இனிமேல் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. அந்த பொண்ணு பார்க்குறா, யாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. ஐயோ கடவுளே, அவன் அவ்வளோ இல்லையா இருக்கா, நான் வேறு எப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணு கூட உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை வந்துட்டு உங்களால் அந்த நிம்மதிங்கிறதே வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இல்லை. அந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. இல்லை நான் இழைக்கணும் ஸோ ஒரு மாதிரிட்ட வந்துட்டு வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதே வந்து எப்படா டைம் ஆகும் நான் ஜிம் போகணும் அதே ஒரு மைண்ட் தாட் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு டைம் ஆச்சு அதனால் சீக்கிரமாக கிளம்பிடுறீங்க. ஸோ கிளம்பி மறுபடியும் ஜிம்முக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் ஜிம் இருக்குது, ஓகேவா? ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அந்த பஸ் ஸ்டாப் கூட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால தான் மேடம் 3 மாதமாக விடாமல் கரெக்ட் டைமுக்கு போய் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால நடந்தே போயிடுறீங்க ஜிம்முக்குமே. ஸோ அப்படியே நான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது, ஒரு வழியாக வந்துட்டு ஜிம்முக்கு ரீச் ஆகிட்டிங்க. ஸோ போனதுமே எங்கள் கோச் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது கோச் உள்ளே இருக்கார் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே மேம் நான் உள்ள போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே மேம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்க, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எமோஷனலாக வேறு இருக்கீங்க. அதனால வந்துட்டு சரி ஓகே முதல்ல இவங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கணும், சார்கிட்ட பேசினா கண்டிப்பாக இவங்க ஓகே ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு உள்ள விட்டுருவா. ஸோ நீங்கள் உள்ளே போனதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு நிறையா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நார்மலாக எல்லா ஜிம்மும் ரன் ஆகிற மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. அது என்னன்னு தான் தெரியல, ஆனால் ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் வித்தியாசமாக தெரியுது. அது உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியலை. அப்படியே வந்துட்டு சுற்றி பார்க்குறீங்க, யாராவது கொஞ்சம் கோச்சு காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. கரெக்டாக அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறப்போ யாரோ வந்துட்டு வர மாதிரி இருக்குது. யாராவது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. நினச்சேன் என்னது கோச்சே இல்லாமல் இங்கே ஜிம் ரன் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு வருது. உங்களுக்கு வந்துட்டு பொறுமையே இல்லை, சீக்கிரம் எக்ஸசைஸ் பண்ணணும், சீக்கிரம் வந்துட்டு வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ வந்துட்டு மாத்திரை போட்டால் உடம்பு சரியாயிடும்ல. ஸோ அந்த மாதிரி வித்தின் 2 ஹவர்ஸில் முடிகிற வேலைன்னு நினச்ச மாதிரி நீங்கள் ஓவராக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே ஜிம் கோச் இல்லாததுனால போயிட்டு நான் வேறு எங்காவது ரூம் இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. நிறைய சின்ன அந்த லாக்கர் ரூமில் இருக்கல, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு போய் தேடி இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த ஜிம் கோச்சும் வர, நீங்களும் வந்துட்டு போயிட்டு கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க நங்குன்னு போயிட்டு அவரோட செஸ்ட்லேயே இடிச்சுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அவரோட செஸ்ட் ஹைட்டு தான் இருக்கீங்க, அதனால தான் அப்படி இடிச்சுக்குவீங்க. இடிச்சுட்டு அப்படியே மூஞ்சி அவரோட செஸ்ட்லேயே வந்துட்டு இருக்குது. ஐயோ கடவுளே நல்லா இடிச்சிட்டேன், என்னது செவரா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மனுஷன், ஐயோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்தா அது நம்ஜூன் தான். ஸோ அவர் தான் ஜிம் கோச்சு. ஸோ நம்ஜூன் பார்த்துட்டு என்னது இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
நீங்கள் யார் கோச் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ஜிம்முக்கு எதுக்கு வருவாங்க, என்ன கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாருங்க, நீங்கள் என்ன நிஜமாவே ஜிம் கோச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தான் கோச், நான் தான் இந்த ஜிம்மோட ஓனர். சரி சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆப்வியஸ்லி வெயிட்டு குறைக்க தான், என்னை பார்த்தா தெரியலையா நான் எப்படி இருக்கேன் பாருங்கள், அப்போ நான் வெயிட்டு குறைக்க தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லையே நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியுது நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே ஜப்பியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறப்ப நார்மலாக தான் தெரியும் போல். ரொம்பவே நார்மலாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. இதுக்காக நீங்கள் வெயிட்டு குறைக்கிறீங்க, இதுக்கு மேலே வெயிட்டு குறைச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஏய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் ரொம்பவே குண்டாக இருக்கேன், ப்ளீஸுங்க எனக்கு வெயிட்டு மட்டும் குறைச்சி விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எவ்வளோ ஃபீஸ் வேணால் கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு புரியுது உங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதைக்கு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் சரி ஓகேங்க வார்ம் அப் மட்டும் பண்ணுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுவேன், வார்ம் அப் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, சடனாக திடீர்னு நீங்கள் ஒரு தடவை ஜிம்முக்கு வரீங்க, புதுசாக வரீங்க, இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ வார்ம் அப் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா ரத்தம் கட்டிக்கும், கை காலெல்லாம் பிடிச்சிக்கும், ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, நல்லா ஸ்ட்ராங் பாடி, என்னை பார்த்தா தெரியலையா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு, ப்ளீஸுங்க நான் நேராக வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வாம்பெல்லாம் இல்லாமல் நான் வந்துட்டு புஷ்அப் எடுக்கட்டா, அப்புறம் இல்லைனா நான் புல்லப் எடுக்கட்டா அப்படி இப்படின்ட்டு என்னமோ கேட்டுக்கிறீங்க. ஏதோ அது 2 தான் உங்களுக்கு தெரியும் போல். ஸோ அது 2 மட்டும் சொல்லிட்டுக்கிறீங்க. அவர் வேணான்னு சொல்கிறாரு, நீங்கள் கேட்கவே இல்லை. அதாவது அந்த வெயிட் மிஷினு, அது என்ன அந்த மிஷினு, அங்கே போய்ட்டு நான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ நம்பிச்சு அத்தனை தடவை சொல்கிறாரு வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு, நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேடம் போனதும் ஓடி போய்ட்டு அதில் உட்காந்து மேலே இருக்கிற சின்ன லாக் மாதிரி ஏதோ இருக்குது, அதை அப்படியே கழட்டிட்டீங்க. கழட்டு பொத்துன்னு வந்து விழுது பாருங்கள், அப்படியே வந்துட்டு உங்கள் தொட மேலேயே விழுந்துருச்சு. ஸோ என்னென்னா அந்த வெயிட் வந்துட்டு இப்படி கால்கிட்ட வச்சு இப்படி எடுப்பாங்கள்ல, ஸோ அதுதான். அவருக்கு ஓடி வரத்துக்குள்ளவே அது விழுந்துருச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம வலியாக இருக்குது. ஐயோட்டு ஒரே கதை கத்திட்டீங்க. அவர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. இதுக்கு தான் நான் அவ்வளோ டைம் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், ஒயனுங்க என்னோடய பேர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருமா ஒயன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் அம்மா இல்லை, நான் சின்ன பொண்ணு, ஏதோ எனக்கு கொஞ்சம் நான் வெயிட்டாக இருக்கேன், அதாவது நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி என்னை அம்மான்னு கூப்பிட்றீங்க தானே, அதுக்கு தாங்க வெயிட்டு குறைக்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஸோ இங்கே பாரு ஒயன், நான் உன்னை அம்மானில் நீ கூப்பிடல ஓகேவா. ஸோ அதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் ஓவராக வெயிட்டாக இருக்கிற அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ நார்மலாக இருக்க, நீ அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்கிற, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ நான் என்னமா வேணா இருந்துட்டு போகிறேன், முதல்ல இதை எடுங்க, வலிக்குது கால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அது கால் மேலே பத்துன்னு விழுந்திருக்கும், தொட மேலே விழுந்திருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு அதை அப்படியே இந்த சைடு அந்த சைடு பிடிச்சி எடுக்கிறாரு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலே கொஞ்சம் வலி ரிலீஃபாக இருக்குது. அம்மாடி என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நீ பாருப்பா அதெல்லாம் வந்துட்டு பெரிய அதாவது ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 10 ஸ்டேஜ் தாண்டி 11 ஸ்டேஜுக்கு வந்து அதில் உட்காருவாங்க. நீ வந்தது ஏறி உட்காந்தா எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பாரு மறுபடியும் நான் அம்மான்னு கூப்பிடாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஒயன், சரி ஓகே ஒயனே கூப்பிட்றேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆர்வக்கோளாறுலாம் எதுவும் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா கேஷுவலாக எல்லாத்தையும் பேசுகிற டைப். ஸோ உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னோடய பேர் நம்ம ஜூன் அப்படிங்கிறாரு. ஓகே ஜூன், நீங்கள் பார்த்துக்கோ, இன்னும் ஒரே மாதம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே என்ன ஸ்லிம் ஆக்குற ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஒரே மாதம் ஏன் அதுக்குள்ளே மேடம் ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு நம்ஜுன் கேட்குறாரு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ணோம், அதுக்குள்ளே நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா என்ன, அவ்வளோ சீக்கிரம் என்னால் எதையும் ஷேர் பண்ணிக்க முடியாது ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, இவ்வளோ சீக்கிரம் நல்லா க்ளோஸாக பேசுகிற, ஷேர் மட்டும் பண்ணிக்க மாட்டியா, சரி ஓகே நாளைக்கே சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைக்கி போதும் நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. இல்லை நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ முதல்ல எந்திரிச்சு நில்லு அப்படிங்கிறாரு. எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, அப்போ தான் தெரியுது உங்களால் எந்திரிக்கவே முடியல, கால் வந்துட்டு ஒரு மாதிரி செமையாக பெயினாக இருக்குது. அப்படியே கால் முடிச்சுட்டு ஐயோ ஜூன் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கை தாங்களா பிடிச்சவங்கள தூக்கிட்டு போய்ட்டு ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. வந்தனாலே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்னால் பண்ண முடியாமல் போச்சு, அவசரக்காரி இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நம்ஜுன் வந்து அங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி ஓகே பார்க்கவாது செய்யலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அடிச்சுமா பார்த்துட்டு மட்டும் இருக்கிறீங்க.
அப்படி பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களும் கிளம்பிடுறீங்க. கொஞ்சம் நடக்க முடியல தான், பட் இருந்தாலும் அப்படி மேனேஜ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டுக்கு போனால் தான் தெரியுது, தூங்க கூட முடியல, செம்ம பெயினாக இருக்குது. அப்படியே மூவ் ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து காலில் அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ வலியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெயிட் இல்லையா, ஸோ செம்மையாக வலியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த வலியோடையே ஐயோ கடவுளே முடியலையேன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு வழியாக தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ அந்த க்ரஷ்ஷை பார்க்க போகணும் அப்படிங்கிற தாட் கிடையாது. மற்ற 3 மாதம் வந்துட்டு நீங்கள் அந்த க்ரஷ்ஷை பார்த்தே ஆகணுன்ட்டு ஓடுவீங்க. பட் இப்போ என்னடானா அந்த டைமுக்கு கரெக்டாக ஜிம்முக்கு தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா ஸ்லிம் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஜிம்முன்னு ஜிம்முக்கே போயிட்டுருக்கிறீங்க. அடுத்த நாள் இப்படி தான் ஜிம்முக்கு போகிறீங்க. ஸோ நம்ஜன் ஆல்ரெடி முன்னாடியே இருக்கார். வயன் என்ன சீக்கிரம் வந்துட்ட போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்ல, சீக்கிரம் வரலன்னா நான் இப்படி ஒரே மாதத்தில் ஒல்லியாக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ திருந்தவே மாட்டவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு நான் இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வார்ம் அப் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ஏதோ ஒன்று சீக்கிரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு எதுவும் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு எப்படின்னா ஆர்வ கோளாறில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஓவராக பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவர் வார்ம் அப்னால் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக பொறுமையாக பண்ணணும் அப்படி சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் என்னடானா அதை கூட ஹார்ஷாக வந்துட்டு கே அப்படிங்கிற மாதிரி ஊன்னு கத்திட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன நான் கராத்தே கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்குறேன், ஊன்னு கத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் வரும். இங்கே ஏதாவது மோட்டிவேஷன் சாங்கெலாம் போட மாட்டிங்களா? ஒரு வேலைக்கு கிளம்பியது அப்படியெல்லாம் பாட்டு போடுங்க, அப்போ தான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே நம்ஜனுக்கு சிரிப்பாக இருக்குது. சூறாவளி கிளம்புதா, என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. அதுவா, ஆமாம், அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ மோட்டிவேஷன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் வந்துட்டு போடுறேன் மோட்டிவேஷன் தானே, கரெக்டான டைமுக்கு போடுறேன், இப்போதைக்கு நீ வாமப்போ ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிறாரு. சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார். ஆனால் நீங்கள் உங்களோட ஃபோனில் அந்த பாட்டை போட்டு வச்சுட்டு அந்த பாட்டு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு செமையாக வந்து அந்த வாமப்பே வந்துட்டு செம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஒரே முட்டா பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும்ல. ஸோ அப்படியே பொத்துன்னு விழுந்தாச்சு. மேடம் அங்கேயே விழுந்து கிடக்குறீங்க. நம்ஜன் வந்து பார்க்குறப்போ கீழே கிடக்குறீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. முடியலப்பா, எப்படிப்பா எல்லோரும் இத்தனை ஸ்டேஜ் தாண்டி இவ்வளோ ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல, வார்ம் அப் மாதிரி பண்ணணும், ஏதோ கராத்தே பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்ல, ஸோ அப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீ எல்லாம் ஒரு கோச்சாடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஆமாம், நான் தான் கோச்சு, வேறு என்ன, ஏதாச்சும் டவுட் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, ஒரு கோச் மாதிரியே நடந்துக்கிறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவேன்னு பார்த்தா ஆல்ரெடி நீ இப்படி தான் இருக்கிற, உனக்கு எதுக்காது இதுன்னு கேட்டுக்கிற, லூசு பையலே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேன் படுத்துட்டு இருக்கிறீங்க. நல்லாவே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரே நாள் தான், ஸோ நம்ஜன் கூட செம்மையாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்க. ஸோ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஓகேவா? இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவரும் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இது, ஜிம் கோச்சே ஜிம்மில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவங்க ஜிம்மை அவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு போகணும், சீக்கிரமாக ஒல்லி ஆகிட்டு போயிட்டு க்ரஷ்ஷை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்க முடியல உங்களால். ஸோ அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிங்க. ஒரு வழியாக எந்திரிச்சு நின்றுட்டு கோச் அப்படின்னு கத்துறீங்க. அவருக்கு காது கேட்கல. நம்ஜனா அப்படின்னு கத்துறீங்க. ஒயன் அப்படிங்கிறாரு. பாரு, மரியாதையாக கோச்சுன்னு கூப்பிட்டேன், கேட்டுச்சா அவனுக்கு? பேர் சொல்லி கூப்பிட்றேன், அப்புறம் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எது டீயா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ தான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுன்னு சொல்லுற, அதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்லியானா பேரோடு நிறுத்திக்கோ, இந்த பாடி பொடியெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கோ, பல்ல உடச்சிடுவேண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதே தான் உனக்கு சொல்கிறேன், வாடா போடாலாம் கூப்பிட்டீங்கன்னா பல்ல உடச்சிடுவேன், பாரு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கையில் வந்துட்டு அந்த ஒரு இரும்பு வீல் மாதிரி இருக்குது, அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை காட்டி என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இரும்பு ஒரு 8 கிலோ வரும், ஓங்கி அடிச்சேன்னு வையேன், பல்லில் தலையே தனியாக கழுவிட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. இல்லை நம்ஜன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சார்லாம் வேணாம் பேரோட நிறுத்திக்கோ அப்படிங்கிறாரு. சரி நீங்களும் சரி ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜிம் கோச்சாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகே எனக்கு அடுத்த இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் அடுத்தடுத்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படியே கோச்சிங் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் அப்படியே கற்றுக்குறீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். அப்படியே டெய்லி வந்துட்டு நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறது, அதாவது எப்படி சொல்கிறது, ஜிம்முக்கு போகிறது வர்றது, இதே தான் உங்களுக்கு ரொட்டீனாக இருக்குது. இத்தனைக்கும் வந்துட்டு இப்போல்லாம் மார்னிங் ஈவினிங் 2 டைம் ஜிம் போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்ச ஜிம்லேயே வந்துட்டு இருந்துடுறீங்க. ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே நல்லா செட் ஆகிடுச்சு, எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்குற எல்லாருமே நல்லா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே இருந்துடுறீங்க. சாப்பாடு கூட வந்துட்டு வீட்டில் பக்கம் தானே சொல்லிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு போயிடுறீங்க. சில நாள் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்படியே நம்ஜன் கேட்குறாரு, என்ன இங்கேயே ஸ்டே பண்ணிடுவா போல விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1 மாதத்தில் வெயிட் குறையணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும்
சரி ஓகே. ஆமாம், என்ன உன் பிரச்சனை? எதுக்கு எப்போதாலும் வெயிட் குறைக்கணும் இவ்வளோ, அது ஒரே மாதத்தில் உனக்கு அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ட்? ஏதாவது மாடல் ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீசி அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், வேறு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் டைம் வரும்போது சொல்கிறேன், இப்போதைக்கு எனக்கு வேலைக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சமாவது பிள்ளை மாதிரி இருக்குதா? பார்க்க தான் பிள்ளை மாதிரி இருக்குது, வாயை தந்தா பஜாரி மாதிரி ஏதோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விட்டுறாரு. நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஏதாவது ஒரு 2-3 டேஸ் போயிருக்கும். அப்படியே டேஸ் ஒவ்வொரு நாள் அதிகம் ஆக ஆக உங்களுக்கு வந்துட்டு நம்ஜன் கூட நல்ல பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஏய் நம்ஜு நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, இங்கே பாரு அந்த இடத்துல தெரியுறாங்களோ ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க. ஸோ மேலே தான் வந்துட்டு, அதாவது மேல் பில்டிங்கில் தான் வந்துட்டு இந்த ஜிம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தா கீழே பஸ் ஸ்டாப்பில் தெரியும். அங்கே ஒரு பர்சனை காட்டுறீங்க. வேறு யார்? அந்த க்ரஷ் தான். அவர் காட்டி அங்கே எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரா நல்லா தான் இருக்காரு, என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் என்னோடய க்ரஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லி நம்ஜன் ஷாக்காக கேட்குறாரு. என்ன ஷாக் ஆகுறாய? எனக்குள்ள க்ரஷ் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இருக்கலாம் தப்பே இல்லை, ஆனால் அதே சடனாக இப்போது அவங்கள உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலப்பா எனக்கு ஒரு 3 மந்த்தாக அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரியல. ஐயோ கடவுளே, அவரை பார்த்தாலே எனக்கு வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளையாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று மாதிரி பிடிச்சி அமுத்திட்டு இருக்கிறீங்க. ஹலோ, இப்போ நான் தான் முன்னாடி நிற்கிறேன், இப்போவும் பட்டர்ஃப்ளை பறக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உன்னை பார்த்து பறக்கலை, அதோ அவர் அங்கே நிற்கிறார்ல, ஸோ அவரை நான் அங்கே பார்க்குறேன்ல, ஸோ அதனால் பறக்குதுன்னு நினைக்கிறேன். 2 வயது பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா கூட பட்டர்ஃப்ளை வருதா என்ன அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்க, தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்ப்பீங்க, க்ரஷ் மாதிரி இருக்கும், சும்மா பார்த்துட்டு போயிடுவீங்க, இதுதான். பட் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, என்னென்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி எனக்கு வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜன் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ரக்கையை உடச்சி விட்றேன் பாரு அப்படிங்கிறாரு. கல் நெஞ்சக்காரா, கொஞ்சம் கருணை காட்டுப்பா, என்னை ஒரே மாதத்தில் ஒல்லியாக்கி காட்டுப்பா ப்ளீஸ்ப்பா, நான் வேணால் உனக்கு ஃப்ரீயாக அட்வர்டைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ண லூஸு அப்படிங்கிற அனுப்பிவிட்டார். ஸோ நீங்களும் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த த்ரெட்மில் இருக்குல்ல, ஸோ அந்த த்ரெட்மில்லில் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் இன்னொரு த்ரெட்மில் இருக்குது. ஸோ நம்ஜன் அங்கே வந்துட்டு அவரும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் பக்கத்தில் தான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. அவர் எப்படி இருக்காரு, செம்மையாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லவும், அவருக்கு என்ன க்யூட்டாக அழகாக செம்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ஜன் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு நடந்து அப்படி பேசினா இப்படி, ஐயோ கடவுளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா அறுன்னு எடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்ஜனால கேட்க முடியல. ஐயோ தாயே, நான் தெரியாமல் தரமாக இந்த பக்கம் வந்து நின்ட்டேன், என்னை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. நீங்கள் நம்ஜனா கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ அப்படி இறங்கி ஓடுறப்போ, அதுவும் அந்த த்ரெட்மில்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் டக்குன்னு இறங்கி ஓடுறங்கிற பேரில் என்ன பண்ணீங்க அப்படின்னா, பொத்துன்னு கீழே அப்படியே கால் தவறி விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்து நச்சுன்னு அப்படியே மூக்கில் வந்துட்டு அடிபட்டுருது. அப்படியே சமக்காயம் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது. ஐயோன்னு ஒரே கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் தான் ஓடி வந்து, உன்னால் வந்துட்டு டெய்லி எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நாளைக்கு கூட கையை கழிச்சிட்டு கம்மியாக இருக்க மாட்டியா, எதுக்கு தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பிளட்டெல்லாம் வரல நோஸ்லேருந்து, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ திட்டிகிட்டே தான் க்ளீன் பண்ணுறாரு. நீங்கள் திட்டாதப்பா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லவும், மனசா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மூக்கு வலிக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வலிக்கு உனக்கு ஏன் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எச்சா போட்டு அழுத்துறாரு. ஸோ உங்களுக்கு அது வலிக்குது. அப்படியே சப்புன்னு அடிச்சிடுறீங்க கணத்துலேயே. இப்போ எதுக்கு என்ன அடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்க, போட்ட மூக்கில் அப்படியே அழுத்துற, எவ்வளோ வலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ஜனுக்காரு. ஸோ அவரே தலையை பிடிச்சிட்டு கீழே பொத்துன்னு அந்த நிலத்தோட கீழே அப்படியே அடிச்சு விட்டுறீங்க. ஸோ அவருக்கு மூக்கில் ரத்தம் வருது. ஒரு மாதிரி அவரும் கை வச்சு பார்க்குறாரு. பிளட்டு என்ன பண்ணிக்கிற ஒயன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணிக்கிறேண்ணா, உனக்கு வந்து ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே மாதிரி இன்னொரு காட்டன் எடுத்து இந்த பஞ்சு இருக்குல்ல, ஸோ எடுத்து அவரோட மூக்கை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு ஐயோ எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாரு. எச்சா போட்டு அழுத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரோ அதை நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு தெரியாதனமாக உன்னை வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அப்படி தான் கொஞ்சம் அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டு படுத்தீங்க அப்படின்னா செம்மையாக வலிக்குது மூக்கெல்லாம். ஸோ நம்ஜனுக்கும் அந்த பக்கம் செம்மையாக வலியாக இருக்குது. என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்து நம்ஜன் பக்கத்தில் இருக்கிறப்பெல்லாம் ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. அது என்னன்னே தெரியல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு ஜிம்முக்கு வந்துடுவீங்க. ஆனால் இன்னுமே காணோம். ஸோ நம்ஜன் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு. எங்கே போயிட்டா, இன்னும் காணுமே, என்னால் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்கள் போகிறீங்க. போனதுமே வந்துட்டு ஏன் லேட் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, இனிமேல் வந்துட்டு நான் இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்குறாரு. அதுவா, என்னோடய க்ரஷை பார்த்துட்டு வரேன், என்னால் வந்துட்டு அவரை பார்க்காம இருக்கவே முடியலப்பா, அதனால தான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், இது வேறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அப்புறம்
அவர் வந்துட்டு இந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, இந்த கலர் ஷூ போட்டிருந்தாரு, ஐயோ 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 அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ஜுனும் காதில் ரத்தம் வராத குறையா அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்படி தான் டெய்லி வந்துட்டு இந்த ஆச்சு அதாச்சு அப்படி இப்படி அவங்க அங்கே பார்த்தாங்க இங்கே பார்த்தாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்படி தான் ஒரு 1 மந்த் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெயிட்டில் குறைய ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் ரொம்பவே குறையில, லைட்டாக தான் ஒரு 2-3 kg வெயிட் வந்துட்டு லாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு இப்போவும் சொல்கிறேன், நீ ஆல்ரெடி க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்கிற, சூப்பராக இருக்க. நீ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணலாம், பட் இன்னொருக்காக நீ பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவருக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ஜுன்கிட்ட இங்கே பாரு 1 மந்த் ஆயிடுச்சு, நான் ஒரு 3 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன்ல, ஸோ இப்போ நான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தான் சொல்கிறேன் நீ ஆல்ரெடி அழகாக தான் இருக்க அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறாரு. அது ஓகே தான், அப்போ நான் இன்றைக்கி போய்ட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ப்ரப்போஸா அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லவும், என்னவோ தெரியல, நீங்கள் இந்த மாதிரி சொன்னது நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் அவருக்கு ஏன் தெரியல. அது ஒன்றும் இல்லை, சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டார். ஸோ நீங்களும் போயிடுறீங்க. ஆனால் என்னவோ தெரியல, நம்ஜுன் அப்படி ஷாக்காகி கேட்கவும் உங்களுக்கும் அது ஒரு மாதிரி இருக்குது. என்னவோ ஒரு மாதிரி 2 பேத்துக்கும் மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்குது. அவர்கிட்ட போயிட்டு அந்த கிளாஸ்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு தான் போகிறீங்க. அப்படி கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழுகிறா, இன்னொரு பொண்ணு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு எது ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அந்த க்ரஷ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக நிறைய எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த பர்சன் அந்த க்ரஷ் இருக்கான்ல, ஸோ அவன் வந்துட்டு வரான். ஆனால் அவன் வரதுக்கு முன்னாடியே என்னவோ தெரியல, உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. நம்ஜுன் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஆல் தி பெஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னவோ தெரியல, அந்த பக்கம் நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் எதுவுமே சொல்ல அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே 2 பொண்ணுங்க அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்திருப்பாள், ஸோ 2 பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் இருக்கால, ஸோ அந்த க்ரஷ் இருக்கால, உங்களோட க்ரஷ்ஷு, ஸோ அவன்கிட்ட வந்துட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கிறான். உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க. பட் நம்ஜுன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பார்ல. ஸோ மேலேருந்து அவருக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்கவும் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எந்திரிச்சு வந்துடுறீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கப்புறமாவும் ஒரு 2 பொண்ணுங்க அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு சரியாக புரியல. ஆனால் அந்த பொண்ணுங்க ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்குது, இவனும் எச்சா ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இந்த வியூ மட்டும் தான் தெரியுது, பட் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக அவருக்கும் தெரியலை. அப்படியே வந்துட்டு விட்டுறாரு. நீங்களும் அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னான், ஏன் இன்னைக்கு அப்படியே போயிட்டா, பார்க்க கூட இல்லை, பேசாமல் போயிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பட் அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மார்னிங்கே வந்து போகிறீங்க. ஸோ அந்த க்ரஷ் இருக்கால, ஸோ அந்த பையன் நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அவன்கிட்ட எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஒரு 4 மாதமாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிடுறீங்க. அவன் வந்துட்டு ஒரு சின்ன அப்ஜெக்ஷன் கூட இல்லை, ஜஸ்ட் நீங்கள் சொன்னதுமே சிரிச்சிட்டு ஓகே சொல்லிடுறான். உங்களுக்கு செம இருக்குது. ஏங்க உங்களுக்கு என்ன யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் இப்போது தெரிஞ்சிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்குனா ஷாக்கு, அவ்வளோ ஷாக்கு. நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்காம தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறான்னு அவனும் சொல்கிறான். அவ்வளோதான், மேடம் வந்துட்டு அப்படியே பறக்காத குறை தான், பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அந்த ஒரு நாள் வந்துட்டு சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஜிம்முக்கு போகலை, வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு சரி ஓகே பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுட்டு அவனும் கிளம்புறான். ஸோ நீங்கள் அப்படியே தான் வீட்டுக்கு போனதுவே உங்களுக்கு மெசேஜ் வருது, கால்லாம் வருது. ஸோ அந்த நம்பர்லேருந்து தான் வேற யார் பண்ணுவா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அதுக்குள்ளே கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவும் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு ரொம்பவே நல்லா பேசுகிறான். டக்குன்னு, அதாவது நீங்கள் தான் அவனை அத்தனை நாள் பார்த்துருந்துருப்பீங்க, உங்களை வந்துட்டு அவன் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் 2ஆவது டைம் தான் பார்க்குறான். பட் இவ்வளோ நல்லா பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி, ஒரு வேளை என்னோட லவ் புரிஞ்சுக்கிட்டானோ அப்படிங்கிறலாம் நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அடுத்த நாளே டேட்டிங்லாம் போகலாமா அப்படி இப்படின்னு கேட்குறான். என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஓகேன்னு சொல்லவே தோணலை. அது வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னை நம்ப மாட்டியா, நம்பிக்கையிலே மேலே அப்படின்னு கேட்குறான். டேட்டிங் போகிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அவன் கேட்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல. சரி ஓகேங்க, அது வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் அப்படி நீங்கள் சொல்லி அப்படியே மழுப்பிடுறீங்க. ஸோ அவனும் சரி ஓகே அப்படின்னா நாளைக்கு போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறான். பாய் சொல்கிறான், அம்மா கொடுக்குறான். எல்லாமே வந்துட்டு நார்மலாக ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகேங்க பாய்ங்க டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க காலை. ஸோ உங்களுக்கு என்ன யோசனை அப்படின்னா, அந்த கால் கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவனை பார்க்குறப்போ தான் எனக்கு வயிற்றுக்குள்ளெல்லாம் எதுவும் பட்டர்ஃப்ளைலாம் பறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏன் இப்போது இவன் பேசுகிறான், இவன் பக்கத்தில் அன்றைக்கி நின்றுட்டு வந்தேன், ஆனால் எதுவுமே ஃபீலே ஆகலையே, ஏன்
அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னவோ தெரியல, ஆனால் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனால் அன்றைக்கி நல்லா யோசித்து பார்க்குறப்போ அன்றைக்கி நம்ஜன் உங்கள் பக்கத்தில் நின்று இருந்திருப்பார். ஸோ அவர் கூட கேட்டிருப்பாரு, நான் தான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார்ல. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. இல்லை இருக்காது, அது நம்ஜன் எனக்கு ஃப்ரெண்டு தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் ஆகுது. இவன் வந்துட்டு ஓகே டேட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேன்ட்டு அவங்க கூட போகிறீங்க. நீங்கள் நம்ஜன் கூட 2-3 நாளாக பேசவே இல்லை. ஸோ அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ அவன் எங்கே கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறான், பீச் அது இது நிறைய இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாண்டே இல்லை, என்னவோ தெரியல. அந்த 3 மந்த்து நீங்கள் அவன் ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக இருந்திருப்பீங்க. அவனை பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் வந்துட்டு உங்களுக்கு இப்போது அவன் வந்து கூடவே இருக்கிறான், ஆனால் உங்களுக்கு அந்த ஃபீலே வரமாட்டேங்குது. லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு கூட போகிற மாதிரி கூட ஃபீல் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஜனம் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு வரா. ஸோ அது வந்துட்டு ஒரு 2-3 பொண்ணு வராங்க. ஓகேவா, ஒருத்தங்க கிடையாது, 2-3 பொண்ணுங்க வராங்க. அதில் ஒரு பொண்ணு நீங்கள் ஆல்ரெடி அன்றைக்கி பஸ் ஸ்டாப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அன்றைக்கி வளர்ந்துட்டு இருந்த பொண்ணு தானன்ட்டு அந்த பொண்ணையே நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவள் நேராக உங்கள் டேபிள் கிட்ட தான் வரா. இன்னும் இந்த பொண்ணு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மக்கிட்ட பேச வராளா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்ககிட்ட பேச வரல. அவள் வந்துட்டு நேராக அந்த பையன்கிட்ட தான் பேசுகிறான். இன்னும் எத்தனை பொண்ணுங்க தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன இந்த பொண்ணு இப்படி கேட்குறான்னு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என்ன பேசிகிட்டு இருக்கிற, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு நீ இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இன்சல்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அப்படி பலான கணத்துலேயே அலையிறா. இன்னும் 2 பொண்ணு கூட இருக்காங்க. அவங்களும் சேர்த்து உனக்கு வந்துட்டு நாங்கள் இத்தனை பேர் பார்த்தல, இன்னொரு பொண்ணு வேறு, அவள் வாழ்க்கைக்கு கெடுக்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடியேன்னு அடிக்கிறாங்க. இவன் திருப்பி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இங்கே பாரு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகேவா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அவங்களாம் போனதுக்கப்புறமா சாரி பேபி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சாரி சொல்கிறான். நீங்கள் அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே வந்துட்டு நான் தான் தெரியாதுன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு அது நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு கரெக்டாக அந்த அன்றைக்கி இவனை பார்க்குறதுக்காக தான் பஸ் ஸ்டாப் வந்திருப்பா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் அவன்கிட்ட திரும்ப உண்மையை சொல்லுங்கள், யார் அத்தனை பேர், அப்போது அவங்களுக்கு என்ன சம்மந்தம், 3 பேர் வந்துட்டு நாங்கள் போதாதா, அந்த பொண்ணு லைஃப் ஏன் கெடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாருமே தப்பாக நடந்துக்கிட்டீங்களா, அவங்களோட லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நோண்டி கேள்வி கேட்குறீங்க. அவனுக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு, என்ன வராட்சியாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்புறம் நீங்கள் ரொம்பவே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டே இருக்கவும் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரே கதை கத்திடுறான். ஆமாடி என்னப்போ உன்னோட எனக்கு நிறைய பேர் தான், சும்மா நான் என்னன்ட்டு இருக்கிறேன், உனக்கெல்லாம் நான் எவ்வளோ அதிகம் தெரியுமா, பாவம் ஏதோ வந்துட்டு ஆசையாக வந்து பேசுகிறாளே, கொஞ்ச நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசினா என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, ஓவராக பண்ணுற நீ சரியா அப்படின்னு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகுற மாதிரி பேசுகிறான். நான் ஓவராக பண்ணுறேண்ணா, என்னடா நீ தானே என்ன ஏமாத்துற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் வந்துட்டு ஏமாத்துறேண்ணா, அது சரிப்பா, நானாக வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படி 3 மாதமாக தெரியும் 4 மாதமாக தெரியும் ஃபாலோ பண்ணுறேன்லாம் சொன்னவங்கள்ட்ட நானாக வந்துட்டு கெஞ்சினேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கெஞ்சலை, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ ஒன்று சொன்னேன்ல அப்படின்னு அவன் கேட்குறான். ஒரு மாதிரி மதிக்காத மாதிரியே பேசுகிறான். உங்களுக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அந்த பொண்ணுங்க யார், அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. திரும்ப எல்லாருமே எனக்கு எக்ஸ் தான், என்ன இப்போ நீயும் இப்போ எனக்கு எக்ஸ் தான், சும்மா ஆளை பற்றியா நல்லா பதுக்காக வந்துட்டு ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அவனுக்காக ஜிம்மெல்லாம் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு எல்லாமே மொத்தமாக ஸ்பாயில் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு உங்களுக்கு. ஏன்னா ஃபேட் ஆகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஏதாவது தப்பாக பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ தப்பான ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இவன் இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி கேட்கவும் உங்களுக்கு அது கஷ்டமாயிடுச்சு. ஸோ அங்கேயே நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, சரி ஓகே, என்ன தான் எக்ஸாக இருந்தாலும் அந்த பொண்ணுங்க எப்படி இருக்காங்க பார்த்தியா, நீ எப்படி இருக்க, ஆமாம் உனக்கு என்ன தைரியம், நீ எப்படி வந்து என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். உங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் க்யூட்டாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, அது உங்களுக்கும் தெரியும். பட் இவனுக்காக வெயிட்லாம் குறைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அவன் அதை குறை சொல்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே உங்களுக்கு வாயில் வார்த்தையே வரல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறீங்க. அவன் இன்னும் அதிகமாக வந்துட்டு உன்னால் வேறு யார் வந்துட்டு லவ் பண்ணுவா, ஸோ உன்னால் வந்துட்டு உனக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணுவா, முதல்ல அவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா, லவ் பண்ணுவா, ஒன்றும் கிடையாது, அதனால தான் நீயே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறான். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி பயங்கரமாக உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அந்த இடத்துல வேறு எதுவும் பேச முடியல, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினதால. அப்படியே ஆனால் உங்களுக்கு சடனாக ஒரு ஃபீல் வருது. என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரி
மாதிரி இருக்குது. என்னடா இது திடீர்னு இவன் மேலே இந்த ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே நிற்கிறீங்க. ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி ரூடாக இருக்கான்ல, ஸோ பேடாகவும் இருக்கான். ஆனால் இவன் மேலேயே நமக்கு இப்படி மறுபடியும் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள உங்களோட கையை யாரோ ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கை பார்க்குறீங்க, எங்கேயும் பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ நிமிர்ந்து பார்த்தா அது வந்துட்டு நம்ஜுன் தான். ஒரு மாதிரி அழுத குரலையே நம்ஜுன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் அவரை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அழுக வருது. அவர் வந்துட்டு மயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேம்பி பேசுகிறீங்க. இது யார் ஒயன் அப்படின்னு கேட்குறாரு. தெரியாத மாதிரி தான் கேட்குறாரு. நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் வந்த வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு கையில் வந்துட்டு அந்த ஃப்ளவர்லாம் வச்சுருக்காரு, ஏதோ வச்சுருக்காரு, ரிங்கெல்லாம் வச்சுருக்காரு. அத்தனை பேர்த்து முன்னாடி அப்படியே முட்டி போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதை நம்பவே முடியல. நம்பிச்சுனா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இப்போ நீ அழுகிற, ஸோ இதான் நீ அழுகிறத நான் பார்க்குற கடைசியாக இருக்கும். ஸோ நீ இப்போ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியாது, பட் இதுவே தான் கடைசி நீ அழுகிறது, ஓகேவா? இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் என் லைஃப்பில் 2 பேர்த்து லைஃப்பும் ஒன்று தான். ஸோ நம்ம லைஃப்பில் நீ இதுக்கப்புறம் கண்ணீர் விடவே கூடாது. நான் உன்னை அந்தளவுக்கு நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு எது தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவன் மேலே கோவம் இருக்கும்ல, ஏன்னா வந்துட்டு உன்னால் யாரில் பண்ணுவா, உன்னால் யார் கல்யாணம் பண்ணிப்பான்லாம் பேசியிருப்பான்ல. உடனே வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது கை நீட்டிடுறீங்க. ஸோ அவர் ரிங்கெல்லாம் போட்டு விட்டாராரு, அந்த ஃப்ளவர்லாம் வாங்கிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் எந்திரிச்சு ஹக் பண்ணி உங்களை அந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே அவனை திரும்பி முறைச்சிட்டு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. அவன் வந்துட்டு சிவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அவனெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனே கிடையாது. அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லை. திரும்ப அடுத்த ஒரு பொண்ணு அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ அவன் அந்த மாதிரி கேட்டகரி தான். ஸோ அவன் அப்படியே போயிடுறான். நீங்களும் வந்துட்டு இந்த பக்கம் வந்துடுறீங்க. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா நம்ஜுன் கிட்ட, நம்ஜுனா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்குறாரு. இல்லை நீ தானே இப்போது எல்லாத்து முன்னாடியும் அவன் என்ன அந்த மாதிரி பேசின காட்டிக்கும் எல்லாத்து முன்னாடியும் நீ எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணுற மாதிரி பண்ண. ஸோ இந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கும் தான் எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சமாவது ஆறுதலாக இருந்துச்சு. சரி ஓகே இந்த உன்னோட ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதாவது கை நீட்டுறீங்க. நீங்களா கழட்டவும் தோணலை உங்களுக்கு. அப்புறம் அப்படியே நம்ஜுன் உங்களை பார்க்குறாரு. நான் வந்து ஏன் அப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு காப்பாற்ற தானே, எனக்கு ஹெல்ப் பண்ண தானே இப்படி பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு, நான் உனக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுறதுக்காக இது பண்ணேன் அப்படின்னா உனக்கே இன்னும் வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பறக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு எப்படி இது தெரியும்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஃபீல் வந்துகிட்டே தான் இருக்குது. வயலில் ஒரு மாதிரி இது ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ தான் எனக்கு அவன் கூட இவ்வளோ பிரச்சனையாச்சு, ஆனால் நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அவன் அங்கே போயிட்டான். ஆனால் இன்னுமே எனக்கு ஏன் ஒரு மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. யோசிச்சு பார்க்குறப்போ நம்ஜுன் தான் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் நிற்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீல் வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. நம்ஜுன் வந்துட்டு, இன்னும் மாடி உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நம்ஜுனா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னை யாரும் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா சொல்கிற, அப்போ நீ என்ன பேயா, ஐயோயோ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அட கர்மமெல்லாம் அப்படி இல்லை, உனக்கு என்னை யாருன்னே தெரியலையா, அடையாளம் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ஜுனா நீ ஜிம் கோச்சு, அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் உனக்கு ஃப்ரெண்டு, இப்போ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. என்ன நீயே முடிவு பண்ணிக்கிட்டேன், நானும் ஓகே சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, அதான் கை நீட்டி ரிங்கெல்லாம் வாங்கிட்டேல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்க, அது வந்துட்டு வேறு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே சொல்லு, உனக்கு என்ன அடையாளம் தெரியுதா தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு நம்ஜுன் திரும்ப கேட்கவும், இந்த மாதிரியெல்லாம் கேட்காது, எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது, நீ ஜிம் கோச்சு அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான் தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நம்ஜுன் வந்து எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் உங்களை அப்படியே உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஒன்றும் இல்லை அப்படியே வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடுறாரு. உங்களுக்கு செம பயமாக இருக்குது. ஏன்னா யாராவது உப்பு கட்டி தூக்கிட்டு இருக்கிறப்போ அப்படி ஓடினாங்கன்னா நம்ம மேலே இருப்போம்ல, ஸோ கீழே கீழே விழுந்துருவோமோ, விழுந்து அடிபட்டுருமோன்னு ஒரு மாதிரி பயம் வரும்ல, அது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது தானே. ஸோ அப்படியே செமையாக பயமாக இருக்குது. அவர் அப்படியே நிற்காம பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே தான் நம்ஜுன் கீழே விழுந்துட்டு போகிற விடுன்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ அப்படி கத்துறப்போ சடனாக உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ, அதாவது சின்ன வயசில் ஒரு 6th இல்லை 5th படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் யாரும் உங்களை இதே மாதிரி தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க, விட்றான்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அது அப்படியே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. திரும்ப இவர் அப்படி தூக்கிட்டு அதே மாதிரி தான் ஓடிட்டு இருக்காரு. ஸோ டக்குன்னு டேய் புஜ்ஜி அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. நம்ஜுன் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் புஜ்ஜி நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அது புஜ்ஜி நீ அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களுக்கு நம்பவே முடியல.
கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆ நம்ஜுன் புஜ்ஜி. ஆ 2 பேரும் ஒன்று தானா? நம்ஜுன் நீ தான் புஜ்ஜியா? புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. வா சாமி, கண்டுபிடிச்சியா ஒரு வழியா? நான் உன்னை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ என்ன இவ்வளோ நாள் கழித்து நானே சொல்ல வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ இப்படி நீ நல்லா புசு புசுன்னு அழகாக க்யூட்டாக இருப்பல்ல, நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய், நீ என்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறியா? எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அப்போ நீ வேறு மாதிரி இருந்த, உன் பேர் புஜ்ஜி தானே, என்ன திடீர்னு நம்ஜுன்லாம் மாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் அது வந்துட்டு ஸ்கூலில் சின்ன வயசில் ஏதோ அந்த பேர் கொடுத்துருந்தாங்க, பெருசானதுக்கப்புறம் புஜ்ஜி புஜ்ஜின்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்க போகுது, புஜ்ஜி பஜ்ஜின்னு, அதனால தான் எனக்கு வந்துட்டு இன்னொரு பேர் இருந்துச்சு. ஸோ அதே வந்துட்டு ஸ்கூலில் கொடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புஜ்ஜி நீ எல்லாமே பேர்லாம் மாற்றிட்டு போயிட்டியா? நீ போயிட்ட நீ பாட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், உதச்சினா பாரு யார் போனது அப்படின்னு சொல்லி நம்ஜுன் சொல்கிறாரு. நான் தான் போனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு வேறு ஸ்கூல் மாற்றி போயிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஏரியா வந்துட்டு ஒரு மாதிரி அலர்ஜியாகவே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்பவே ஹீட்டு கோல்டு எல்லாமே கலந்த மாதிரியே இருக்கும். ஸோ நிறையா பொல்யூஷன் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே செட் ஆகலன்னு சொல்லி வேறு ஊருக்கு கூட்டி போயிருப்பாங்க உங்களோட ஃபேமிலி. ஸோ அதனால் நம்ஜுனை விட்டுட்டு அப்போயே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அதாவது புஜ்ஜி அப்படின்னு தெரியுது இன்றைக்கே தான் உங்களுக்கு தெரியுது. செம ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போது அதனால தான் உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ ஃபீல் வந்துச்சா, அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலெல்லாம் உன்னால் தான் வந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. தெரிஞ்சா சரி, எப்பவுமே நீ அப்பவும் சொல்லுவேல்ல நான் உன் கூட இருக்கிறப்பெல்லாம் ஏதோ பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா நீங்கள் அந்த சின்ன வயசில் கூட சொல்லுவீங்க, நீ கூட இருக்கிறப்ப எனக்கு வந்துட்டு ஏதோ பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அதே தான் அந்த ஃபீல் தான் உங்களுக்கு இன்னுமே இருக்குது. ஆனால் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. ஸோ அப்படி உங்களால் நம்பவே முடியல. புஜ்ஜி நீ தானா? அது நம்ஜுன் நீ தான் புஜ்ஜியா? புஜ்ஜி நீ தான் நம்ஜுனா? நம்ஜுன் நீ தான் புஜ்ஜியா அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாடா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அது சரி, ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பிடிக்காம தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேனா, இவ்வளோ நாள் வந்துட்டு வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அது வந்து நான் தான் அவங்க கூட 2 நாள் டேட்லாம் போனல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் மேடம் அப்படியே 2 வருஷம் அவங்க கூட வாழ்ந்தாங்க, டேட்டு போனாலாம். ஏண்டி நீ போனதுக்கு போய் டேட்டா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. நீ பாரு கிண்டல் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் தான் சொன்னேன்ல கிண்டல்லாம் பண்ணல, நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தான் அழகு, ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக மாறணும் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வச்சுக்காத, நீ இப்படியே இரு, எனக்கு ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த பர்சன் ஒரு மாதிரி பேசினார், பட் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரா. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட புஜ்ஜி வேறையா அப்படியே வந்துட்டு கலந்து பிடிச்சிட்டு புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது மால் டிவிட்ரி அப்படிங்கிறாரு. மால்னு பார்க்காம நீயும் தானே என்னை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்துட்டு அப்படி தான், சரி பரவாயில்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா நம்ஜுனோட அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவங்க அடிக்கடி இன்னும் வரைக்கும் கேட்டே இருப்பாங்க, வயனை பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போனால் அவங்களும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, வயன்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இத்தனை வருஷம் ஆச்சுல எங்களெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு, எப்படா பிடிச்சவள அப்படின்னு கேட்கவும், நான் எங்கே பிடிச்சேன் அவளாதான் வந்தா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்கள் சும்மா இரு புஜ்ஜி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அது புஜ்ஜின்னு கூப்பிட வருது, நம்ஜுனும் கூப்பிட வருது, எப்படி கூப்பிட்றதுனே வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 2 பர்சனும் ஒருத்தரே அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு அவங்கக்கிட்ட எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் என்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க எப்போ கல்யாணம்னு. நீங்கள் அது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லவும், இல்லை அவன் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தான். ஸோ கல்யாணத்தை பற்றியும் முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அப்படியே ஷாக்காக நம்பிச்சுன்னு பார்க்குறீங்க. டே இதெல்லாம் மாட்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் ஆமாம் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் சொல்லாமலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சின்ன வயசுலேருந்து அவர் எது பண்ணாலும் அம்மா அப்பா கிட்ட கேட்டு தான் பண்ணுவார். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதை கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு போல். ஸோ அதனால தான் அவங்களும் கேட்குறாங்க. அப்புறம் கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் ஆண்டி எங்கள் வீட்டில் பேசுகிறோம் ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதெல்லாம் நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் டைம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. நம்ஜுன் தான் உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ நம்ஜுன் உங்களை ட்ராப் பண்ணுறப்போ உங்கள் அப்பா எதாச்சியாக பார்த்துறாரு. பார்த்ததும் புஜி அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஷாக்கு, இவர் கூப்பிட்றா இவனு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், எப்போ பார்த்தது எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு அவன் அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
புஜ்ஜி தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ஜன் உங்களை முறைக்கிறாரு. எல்லாத்துக்கும் தெரியுது உன்னை தவிர அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கவும் நீங்கள் சாரிடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். நம்ஜன் வந்துட்டு எனக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்றீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கேட்டாரு. அவர் வந்துட்டு பண்ணிக்கப்பா உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்படியே நீங்கள் நம்ஜன் கிட்ட என்ன நம்ஜுனா எல்லாம் ஸ்மூத்தாக முடியுது அப்படி வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்குள்ள விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை ஃபைட்டு அப்படி இப்படின்னு வந்து இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஓடி போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன்டா. என்னடா மொக்கையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ஜன் வந்து உடனே உங்களோட அப்பா கூப்பிட்டு அங்கிள் இந்த ஒயின் பிள்ளை வந்துட்டு இப்போவே ஓடி போகலாமான்னு கேட்குறா என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உடனே அங்கேருந்து ஒரு செருப்பு பறந்து வந்து உங்கள் தலையிலே விழுது. யார் உங்களோட அம்மா தான். என்னடி பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மம்மி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ நம்ஜன் அப்படியே சிரிச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்க டியர். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஹாப்பி எண்டிங் தான். இது பிடிச்சிருக்காங்க டியர். எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. சரி ஓகே ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். டா இப்போ கமெண்ட் பார்க்கலாம். அருந்ததி டியர் ஹாய். உங்கள் கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ப்ரொஃபஸர் ஒன் ஷாட் வந்துட்டு ஜேகேக்கு இல்லைனா டேக்கு வந்துட்டு போட சொல்லிக்கிறீங்க. ஸோ யாருக்கு போடலாம்? சரி ஓகே நான் வந்துட்டு கண்டிப்பாக போட்டுறேங்க டியர். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டென்ட். லவ் யூ. அருந்ததி டியர் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. ஐ மிஸ் யூ. சீனியரே ஹாய். சீனியரே ஜேகே எத்தனை வருஷம் மோல் கொடுக்கல நீங்களே கேட்கலான்னு இருந்தீங்களா? ஆமாம் அது உங்களோட மைண்ட் வைஸ் தான் எனக்கும் இருந்துச்சு. அதான் என்னதான் இருந்தாலும் பழிக்கு பழி வாங்க வரைக்கும் அது வந்துட்டு மனசில் வச்சுருக்கணும்ல. அது ஏதோ சொல்லுவாங்களே கழுகு மாதிரியா என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுருக்கணும். டைம் கிடைக்கிறப்ப கரெக்டாக அதை கொத்தி எடுத்துடணும் அந்த மாதிரி தான். ஸோ பழி வாங்கிடலாம்ல அதுக்கு தான் பழி வாங்கிட்டேன். அப்புறம் சீனியரே தேங்க்யூ. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ரொம்பவே தேங்க்யூ. அப்புறம் சீனியரே என்ன இது வந்துட்டு வில்லேஜு லவ் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கே. மேடம் மாதிரி ஏதோ ஹக்கு தெரியாமல் கட்டி பிடிக்காது இதெல்லாம் சொன்னீங்க. சீனியரே ஏதாவது ஸ்டோரி இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் சீனியரே எனக்கு அது மாதிரி ஒன்றுமே இல்லை. அதுக்காக நான் ஃபீலும் பண்ணலை. பட்டு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு லைட்டாக தோணும். அப்பப்போ ஒரு 100க்கு 30% தோணும். சே இப்படி இருக்கலாமோ இப்படி இருந்தால் தான் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் 70% வந்துட்டு அத்தாடி அது புதக்குழிடி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிரும். அதனால் கம்முன்னு இருந்துடுவேன். ஸோ எதுக்கு லவ் அது இதுன்னு தேவையில்லாமல் பிரச்சனை. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும் சீனியரே. அப்புறம் இந்த வாய்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுங்களா சீனியரே எங்களுக்கு? ஆனால் எனக்கு எப்படி நான் பேசுகிறேங்கிறது ஒன்றுமே ஐடியாவே இல்லைங்க சீனியரே. அப்புறம் ஆமாம் நான் வந்துட்டு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹி ஸ்டால் மை ஹார்ட் இன்னும். அதுக்கப்புறம் யாரா குட்டி யாரா குட்டி எப்படி இருக்கீங்க யாரா குட்டி? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த என்ன ஜிமினாவோட எஃப்எஃப் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக? அது பண்ணா இருந்துச்சா? தேங்க்யூ. ஐடியாவா? சொல்லுங்கள். ஒன் ஷாட் பேசுகிறப்போ பேக்ரவுண்டில் மியூசிக் எனக்கும் ஆசையாக தான் இருக்குதுங்க யாரா குட்டி. எனக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது சாங் இந்த மாதிரி பிஜிஎம்லாம் கொடுக்கலான்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு எதுக்கு எப்போ போடுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த நம்ம வந்துட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் சடனாக இப்போதைக்கு அதுக்கு காப்பிரைட் வராமல் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் சடனாக வந்துட்டு அதுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அது நமக்கு தான் ரிஸ்க்காக போயிடும். ஸோ அது ஒன்றா வீடியோ டெலிட் பண்ணணும் இல்லைன்னா அந்த பேக்ரவுண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அது ஒரு மாதிரி கஷ்டமான ப்ராசஸாக இருக்கிறதுனால எதுக்கு வம்பு நம்ம வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துக்கலாமேன்ட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கேன். பட் பிஜிஎம் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் காஃபி ரேட்க்கு இது கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பயமாக இருக்குதுங்க யாரா குட்டி. அதனால தான் அதை ஹோல்டுலேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ராகவிடியர் ஹாய். கண்டுபிடிச்சிட்டேன் மிமி அந்த கமெண்ட்டா அந்த எபிசோடில் வச்சுருக்கீங்களா? பரவாயில்ல நான் வந்துட்டு எழுதி வச்சுட்டேன். நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல ஸோ அப்போவே வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா மறந்துடுவோம்ல. ஸோ அதனால் ஜிம்னாக்கு அடுத்து வந்துட்டு ஃப்ரைடே ஒன் ஷாட் போடுறப்போ அந்த டைட்டிலில் போடலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் உட்காந்து எடுனீங்களா ராகவிடியர்? நீங்கள் அவசரம் இல்லை பொறுமையாகவே வந்துட்டு போடுன்னு சொல்லிக்கிறீங்க. பட் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஜிம்னாக்கு தான் ஒன் ஷாட் போடுவேன். ஸோ ஜிம்னாக்கு ஒன் ஷாட் போடுறப்போ அந்த டைட்டிலில் போட்டுறாங்க ராகவிடியர். தேங்க்யூ ராகவிடியர். தேங்க்யூவா? நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் என்னடா பண்ணுறது வேலைக்கும் போக முடியல இந்த யூடியூப் பார்க்க முடியல ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட்லாம் பண்ணுவீங்களே ஸோ அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீங்கள் செம க்யூட்டாக ரொம்ப கைண்டாக அச்சோ எனக்கு அவ்வளோ இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கு நான் தான் தேங்க்யூ சொல்லணும். நீங்கள் ஏன் தேங்க்யூ சொல்கிறீங்க? லவ் யூ. அச்சோ ராகவிடியர் நீங்கள் சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிமேல் நிறையா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப 100% என்னால் முடியுதான்னு தெரியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? நீங்கள் ஹாப்பியாகிட்டே இருங்க.
ரகுவி டியர், நான் உங்களை மோட்டிவேட் பண்ணேன். நீங்கள் தான் எனக்கு எப்பவுமே மோட்டிவேஷனாக சொல்கிறீங்க. அதுக்கு நான் தான் தேங்க்யூ சொல்லணும். சீனியரே, ரகுவி டியர் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி சீனியர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ஹாப்பின்னு. ஆமாம், கண்டிப்பாக சீனியரே. தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை லைஃப் சீனியரே. தென் ராகவி டியர் சொல்லியிருக்காங்க, சீனியரே எப்போவும் சப்போர்ட் பண்ணுமா, இல்லைனா குழந்தை அழுதுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் குழந்தை தான் அழுதுடுவேன். அதனால் எப்போவுமே என் கூடயே இருக்கணும், சரியா? என்கிட்ட வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிஸி டைமாக இருந்துச்சுன்னா கூட முடிஞ்சால் ஒரு ஹாய் பாயாவது அனுப்பிடுங்க. ஏன்னா வந்துட்டு நான் தேட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 2 நாள் தொடர்ந்து யாராவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஒரு டெய்லி நான் அவங்கள தேட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ கிடைக்கல அப்படின்னா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். இப்போ எப்படின்னா தக்கியா ஸ்ட்ராபெரி டியர் வந்துட்டு நான் இப்படி தான் தேடிட்டு இருக்கேன். எங்கே போனாங்கன்னே தெரியல. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 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 அளவுக்கு வந்துட்டு டெய்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, இல்லை வேறு ஐடி மாற்றிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் டெய்லி தேடிட்டே இருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரி டியர் ப்ளீஸ் எங்காச்சும் இருந்தால் வந்துடுங்க. ஐ மிஸ் யூ அலாட். அப்புறம் ரகுவி டியர், தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் கமெண்ட். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்துட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்குது. அதாவது நான் மோஸ்ட்லி நைட் தான் படிக்கிறேன், பட் தூங்குறப்போ நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குறேன். சில டைம் வந்துட்டு மார்னிங் எந்திரிக்கப்போ கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக போகும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் ஈவினிங் தான் படிக்கிறேன். பட் மார்னிங் படிக்கிறத விட எனக்கு ஈவினிங் படிக்கிறப்போ நிம்மதியாக தூங்குறேன் டியர். எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்டும் படிச்சுட்டு அது ஓகே, எனக்கு இந்த இது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் வேலைக்கு போனாலும் எனக்கு சம்பளம் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோலாம் போடுறப்போ சம்பளம்லாம் சாரி இந்த மாதிரி பேமெண்ட் அந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லைனாலுமே என்னவோ தெரியல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதான் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ டியர். ஆர்த்திக்குட்டி, ஹாய், ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டோரி சூப்பர் அக்கா. தேங்க்யூ ஆர்த்திக்குட்டி, லவ் யூ சராங்கே. ஆர்த்திக்குட்டி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஐ மிஸ் யூ. தேங்க்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் கமெண்ட், லவ் யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு யசாங்கா டியர், சாரி நான் ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. ஹாய் டியர், என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரியலையே, நான் மறந்துட்டேன். நான் என்ன சொன்னேன் நேற்று போட்ட வீடியோவில், நேற்று போட்ட வீடியோக்கு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போது நேற்று என்ன சொன்னேன்? ஐயோ மறந்து போச்சுங்க டியர், சாரி மன்னிச்சுக்கோங்க. பட் ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஏதாவது புலம்புன்னா என்ன? சரி ஓகே, பி ஹாப்பி, லவ் யூ டியர் சராங்கே. நெக்ஸ்ட் வந்துட்டு உமாநாதன் ஐடி. டியர் ஹாய் உமா டியர், ஹாய். உங்கள் பேர் உமாவா? ஹாய் டியர், தேங்க்யூ ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு சராங்கே. பி ஹாப்பி. அப்புறம் டியர் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. அது உங்கள் பேரா? உமா தான் உங்கள் பேரா இல்லை வேறு பேரா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ஜுனுப்பாவோட லாஸ்ட்டு எஃப்எஃப்க்கு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அந்த கமெண்ட் இன்றைக்கி தான் காட்டுச்சுங்க டியர், சாரி எனக்கு இன்றைக்கி தான் காட்டுச்சு. தேங்க்யூ சதஜா டியர், லவ் யூ சராங்கே. தேங்க்யூ. இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் தான் காட்டுதுங்க டியர். பேலன்ஸ் ஏதாவது கமெண்ட் விட்டு போச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் தேங்க்யூ. அப்புறம் நான் கமெண்ட்ஸ்க்கு வெறும் ஹார்ட் மட்டும் போடுறேன்னு கோச்சிக்காதீங்க டியர், ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதில் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதனால தான் அதுக்கு ஹார்ட் போடுறேன். ஏன்னா டைப் பண்ண முடியல, ஸோ அதனால் ரிப்ளை இதில் பண்ணிடுறேன் வீடியோவில், ஓகேங்களா டியர்? ஸோ கோச்சிக்காதீங்க. லவ் யூ சராங்கி. பி ஹாப்பி ஃபார் எவர். டாடா.